காதல்ல ரெண்டு பேர் இருக்கணுங்கிறது அவசியம். ஆனா ரெண்டு பக்கமும் காதல் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்னோட கதையும் அப்படிதான். இது ஒருதலை காதல் தான். ஆனா அவருக்கு இந்த விஷயம் குறைக்க தெரியாது. ஹாய் பிடிஎஸ் ஃபேன்ஸ், அது மட்டும் இல்லாமல் டேக்குக் ஃபேன் கைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான். இது ஃபஸ்ட்டு பார்ட். ஓகேடா, இப்போ இந்த பாட்டுக்குள்ள போகலாமா? இந்த ஸ்டோரியில் நம்மகிட்ட ஜங்குக், ஜெமின், சுகா, ஜேஹோப், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொரியன் ஆக்டரான சஞ்சய். அவங்க ரியல் நேம் தெரியல, ஆனால் இதில் சஞ்சய். நம்ம ஜங்குக் அண்ட் டேம் த பேபிகள் நேம் ஷா. அதே மாதிரி நம்ம ஜெமின் அண்ட் சுகாட பேபிகள் நேம் ஒயன். வாங்கடா, இந்த ஸ்டோரியோட டைட்டில் நேம் மை ஃபேமிலி அண்ட் கியூட் பேபிகள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம். இப்போ ஸ்டோரி ஓப்பன் பண்ணாலே நம்ம ஜங்குக்கும் டேம் தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க. யார்கிட்டனா நம்ம ஷா கிட்ட தான். என்ன பேசுகிறாங்க பார்ப்போம் வாங்க. இப்போ ஜங்குக் தான் ஷா மடியில் வச்சு, ஷா பாப்பா இன்றைக்கி நம்ம 4 பேர், அதான் என் ஷா பாப்பா அண்ட் டேம், நான், அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஹோபியானா, நாங்கள் 4 பேருமே நம்ம ஜிம்மிதாயா வீட்டுக்கு தான் போகிறோம் சொல்லலாம். அப்படிக்கா ஏன்னா ஜிம்மின் மாமா வீட்டுக்கா எதுக்கு? அங்கே தான் வயன் அண்ட் சஞ்சய் இருப்பாங்கல்ல. இருப்பாங்கடா. ஏன்னா ஒயனுக்கு இன்றைக்கி தான் இன்னும் 2 டேஸில் பர்த்டே வரப்போகுது. அதுக்காக தான் நம்ம ஜிம்மின் அண்ட் சுகா நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறாங்க சொல்ல. அதுக்கு டேங்குமே ஆமாம் பேபி, நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறாங்க, நம்ம போங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஷாவும் ஓகே டாடா போகலாம், ஆனால் எதுக்கு சஞ்சய் வீட்டுக்கே போகணும் கேட்க. அப்போ நான் ஜங்குக்கு சொல்கிறேன், ஏன்னா சஞ்சயும் ஓயனுமே பிரதர் சிஸ்டர், நீயும் அண்ட் ஹோபி எப்படிங்கிறீங்களோ பிரதர் சிஸ்டர், அதே மாதிரி சொல்ல. நம்ம ஷாவும் ஆமால நான் மறந்துட்டேன் டாடா சொல்லி ஜங்குக்கு ஹக் பண்ண. ஷா ஜங்குக்கு ஹக் பண்ண இடப்பட்ட டேங்குமே வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ஜேஹோப் தான். எஸ், ஜேஹோப்பும் ஷாவும் நம்ம பிரதர் சிஸ்டர் தான். ஜேஹோப்பன் பார்த்த ஷா ஓடி போய் ஹோபியா நான் சொல்லி ஹோபியா டைட்டை ஹேக் பண்ணிவிட்டு நம்ம எல்லாருமே ஒயன் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்ல. ஜிம்மின் மாமா வீட்டுக்கான ஹோபி கேட்க ஆமாம்மா ஜிம்மின் மாமா வீட்டுக்கே நான் சொல்ல. அப்போ 4 பேருமே ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகி ஒரு மணி நேரத்துலேயே நம்ம ஜிமினா வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஜிம்மின் வீட்டில் பார்த்தா ஜிம்மின், சுகா, சஞ்சய் அண்ட் நம்ம ஒயன் 4 பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க. எஸ், நம்ம அந்த 4 பேர் இருக்கிறாங்க. நம்ம டேக்குக் அண்ட் ஹோபி அண்ட் ஷா வரப்பை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இங்கே சுகா தான் ஜிமின் கிட்ட ஜிமின் டேங்கும் ஜங்குக்கும் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே கேட்க. அதுக்கு ஜிம்மினும் ஆமாம், ஆனால் அந்த தப்பு சுகா, என்னாச்சு? எனக்கு ஃப்ரெண்டு ஜங்குக் தான், டேங் என்னுடைய ஃப்ரெண்ட் இல்லை. அது ஜங்குக்கோட ஒய்ஃப் இருந்தனால தான் அவரெல்லாம் பேசுவோம். அப்படி அப்போ டேங்கை தெரியாதா? இல்லை சுகா, டேங்க தெரியும், இந்த காலேஜ் தான் படித்தாங்க, ஆனால் அவங்க சீனியர், நாங்கள் ஜூனியர். ஓ அப்போ ஜங்கு அவனும் ஜூனியர் தான். ஓ அப்படியான்னு சொல்ல. அவங்க டைம் தான் ஜிமின் ஒரு விஷயத்தை இப்போ ஜிமின்னு நினைக்க இதே நேரத்தில் தான் இன்னும் சைடில் பார்த்தா நம்ம ஜங்குக் தான். ஜங்குக் மைண்டில் எப்படின்னா, எங்கள் ஜங்குக் காரில் வரும்போது முன்னாடி ஃபுல்லாகவே டேங்கை பார்த்து அவ்வளோ கஷ்டப்படுறான். ஏன்னா எஸ், நம்ம ஜிமினை டேங் மேலே லவ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு நம்ம ஜிமினை லவ் பண்ணாங்க. ஆனால் ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சது டேங்கை தான். ஆனால் இதில் சுகா தான். சுகாவும் ஜங்குக்கும் பிரதர்ஸ். அதனால தான் ஜங்கு இப்படி கஷ்டப்படுற தெரிஞ்சு ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. அதுலேருந்து தான் நம்ம ஜிமின் சுகாவை பார்த்து சுகாவை மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் டேங்குக்கு தெரியாது ஜிமின் டேங்கை லவ் பண்ணது அண்ட் ஜங்கு ஜிமினை லவ் பண்ணதுமே தெரியாது. அதே மாதிரி தான் டேங்கை காப்பாற்று தான் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி இப்போ 2 பசங்க, எஸ், ஷா அண்ட் ஜேஹோப். அதே தான் அங்கே ஜிமின், சுகாக்கு ஒயன் அண்ட் சஞ்சய். ஓகேடா, இப்போ ஸ்டோரி கழிய போயிடலாம்.
இப்போ ஜிம்மி வீட்டை யாரோ கட்டுற மாதிரியும் அதுக்கு நம்ம ஜிம்மிக்கு போய் பார்க்கும்போது ஜிம்மிக்கு முன்னாடி நம்ம டேங்க் பக்கத்தில் ஜாங்குக். ஆனால் ஜாங்குக்கு முன்னாடியும் டேங்க் முன்னாடியும் நம்ம ஷாவும் ஹோபி தான். ஷா போய் ஜிம்மில் டைட் அப்படி மாமா நான் வந்துட்டேன்னு சொல்ல இதை கேட்ட சஞ்சய் அப்படியே ஷாக். ஏன்னா சஞ்சய்க்கு நம்ம ஷானா அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி தான். ஆனால் ஷாக்கு சஞ்சயை சுத்தமாகவே பிடிக்காது. ஷாக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க ஆரம்பிச்சின் மாமாட பையனான காயை தான் ரொம்ப பிடிக்கும். ஓகேடா, ஃபஸ்ட்டு பார்ட் ஃபினிஷ். செகண்ட் பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே காய், உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் ஃபஸ்ட் பார்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டாக பண்ணிவிட்டு போங்க.